நிறைந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உம்மை தேடி வந்தவர்களை கர்த்தாவே நீர் ஒரு நாளும் புறக்கணிக்கிற தேவனே அல்ல சுவாமி. நீரே உம்முடைய பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பது தான் உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளின் மூலமாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேச விரும்புகிறீர் சுவாமி. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட எங்களுக்கு தேவையான மன்னா என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. பரத்திலிருந்து தகப்பனே உம்முடைய பலகணிகளை திறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் போஷிப்பீராக. தகப்பனே, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மீது கடந்து வரட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். யோவான் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவதாக அவர் மரிய மகதலேனாளுக்கு தான் உயிர்த்தெழுந்ததை குறித்து அவர் சாட்சி கொடுக்கும்படியாக, அதை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக முதலாவதாக தன்னை வெளிப்படுத்தினார். முதல் தரிசனம் அவர் தந்தது மரிய மகதலேனாளுக்கு. அதற்கு பிறகு அன்றைய நாளிலே, அந்த ஓய்வு நாளிலே, அந்த சாயங்கால வேளையிலே சீடர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து ஒரு வீட்டில் எல்லா கதவுகளையும் பூட்டி கொண்டு உள்ளே அமர்ந்திருந்தார்கள். அப்படி பூட்டப்பட்ட கதவுகள் இருந்த அந்த இல்லத்திற்குள் இயேசு நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அது அவர் கொடுத்த இரண்டாவது தரிசனம். அந்த இரண்டாவது தரிசனம் கொடுத்த பொழுது தோமா என்பவர், அந்த அப்போஸ்தலர் அங்கே இல்லை. சீடர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், எங்களுக்கு தரிசனமானார் என்று. ஆனால் அதை தோமா நம்புவதாக இல்லை. நான் அவருடைய காயப்பட்ட அந்த கரங்களில் என்னுடைய விரலை போட்டு விழாவிலே என் கையை போட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். எனவே அதே 8வது நாள் இயேசு கிறிஸ்து, அப்படியே அவர்கள் இன்னும் எங்கே தான் இருக்கிறார்கள், பயந்து கொண்டு கதவுகளை பூட்டி கொண்டு ஒரு வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தோமாவும் இருந்தார். அப்பொழுது மறுபடியுமாக இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். பிறகுதான் தோமாவை பார்த்து சொல்கிறார், இதோ என்னுடைய கை, இதில் உன் விரலை போடு, என் விழாவிலே உன் கையை போடு என்று. அதை பார்த்தவுடன் தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அப்படியே முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட்டார். அப்பொழுதுதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ கண்டதினால் அல்லவோ விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. இவ்வளவு காரியங்களும் அங்கே நடந்திருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட என்ன நடக்கிறது? அந்த 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ ஏற்கனவே மரிய மகதலேனாளுக்கு முதலாவதாக தரிசனமானார், பிறகு சீடர்களுக்கு, பிறகு தோமாவுக்கும் அவர் தரிசனமானார். இதெல்லாம் பார்த்தாங்க. ஏற்கனவே அவர் சொல்லியும் இருக்கிறார். இவ்வளவெல்லாம் தெரிந்த பிறகும் இந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி, வந்தார், அவர் சொன்ன பிரகாரம் உயிர்த்தெழுந்து போய்விட்டார், இனி நமக்கு என்ன வேலை, நம் பிழைப்பை நாம் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி முதலாவது எழுந்திருப்பது யாருன்னா பேதுரு தான். பேதுரு சொல்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். அவர் எழுந்த உடனே கூட இருந்த மற்ற சீடர்களும் அவரோடு கூட எழுந்து பழைய வேலைக்கு செல்வதற்காக போனார்கள். நடந்த காரியம் என்ன? அவர்கள் 3வது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த சமயத்தில்
சமயத்தில் தான் விடியற் காலம் ஆன பொழுது இயேசு அங்கே வருகின்றார். அவரை இயேசுன்னு அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? எத்தனை கர்சனை உள்ள தேவன் பாருங்க. இவர்கள் அவரை குறித்து அக்கறையற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். சொன்னார், எல்லாம் நடந்தது, சரி, சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவர் போய்விட்டார். இனி நம் பழப்பை நம்ம தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி போகின்றார்கள். அந்த பழைய தொழிலிலேயே அவர்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருந்தும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை, அவர்களுக்கு நன்றாக கஷ்டப்படட்டும் என்று சொல்லி விடவில்லை. அவர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? நன்றி கெட்டவர்களே என்று சொல்லலை. இவ்வளோலாம் செஞ்சு இப்படி அநியாயமாக போகிறீங்களே, பின்மாற்றம் அடைந்தவர்களே, புத்தி கெட்டவர்களே, இப்படியெல்லாம் ஒன்று சொல்லினா நாம இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பான். எவ்வளவு தூரம் நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் சொன்னேன். நான் சொன்ன பிரகாரமே எல்லாம் நடந்து கொண்டு தான் வருகிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகும் உயிர்த்த பிறகும் நான் உங்களுக்கு தரிசனமானேன். இவ்வளவு செய்த பிறகும் இன்னும் உணர்வில்லாத மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் என் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இதுதான் தேவ அன்புக்கும் மனித அன்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நமக்கு சாதகமாக நமக்கு ஏற்ற விதமாக நடந்தால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். நாம் நினைப்பது போல் அவர்கள் நடக்காவிட்டால் நாம் அவர்களை தள்ளி வைத்து விடுவோம். ஆனால் என் இயேசு அப்படியல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர், இறுதி வரையிலும் காப்பார் என்ற வசனத்தின் பிரகாரம் பெயர் சொல்லி அவர்களை அழைத்து விட்டார். தம்முடைய சீடர்களாக, அப்போஸ்தலர்களாக தன்னுடைய மீட்பின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிற அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்களை வைத்திருக்கின்றார். எனவே அவர் மறுபடியும் அவர்களை தேடி பிள்ளைகளே, பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் பிள்ளைங்க தான் நம்ம எது செய்தாலும் பெற்றோர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் அல்லவா. அவர்கள் அதை வெறுக்கவே மாட்டார்கள். என்ன செய்தாலும் மற்றவர்கள் குறை சொன்னாலும் உடனே அதற்கு அவர்கள் நியாயப்படுத்தி தான் பேசுவார்களே தவிர மற்றவர்களுக்கு முன்பதாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதே போல தான் என் இயேசும் பிள்ளைகளே என்று அழைத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாய்க்கும் தந்தைக்கும் மேலாக நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். இப்போ இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை முன்குறித்து உங்களை அழைத்து, பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளுங்கள், பிள்ளைகளே, என் வார்த்தையின்படி நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டேன். இன்னும் நீங்கள் தான் சுதந்திரிக்கவில்லை. காரணம், அதற்குரிய வழி என்ன என்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சீடர்கள் அப்படித்தான். எவ்வளவோ பிரசங்கம் கேட்டாங்க, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் பார்த்தார்கள். பிறகு அவரே தரிசனமாகவும் செய்தார். இப்படியெல்லாம் இருந்து இன்னும் உணர்வில்லாத மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். அப்படி இருந்தும் என் இயேசு அவர்களை தேடி பிள்ளைகளே என்று அழைத்து தங்களுடைய இயலாமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டாக தான் இந்த கேள்வி கேட்குறார். ஏன் இயேசுவுக்கு தெரியாதா? ராத்திரி பூரா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு மீன் கூட அகப்படலை என்று தெரியாதா? நன்றாக தெரியும். அவர்களுடைய இயலாமையை அவர்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும், எங்களுக்கு அந்த தொழிலை பற்றி எல்லா காரியங்களும் நன்றாக தெரிந்திருந்தாலும் எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய முயற்சி எந்த விதத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது புரிய வருகின்றது. தேவனுடைய அழைப்பின் பேரில் நாம் நடக்காவிட்டால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் இப்படித்தான். எவ்வளவு தான் நம்ம முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு தான் பல காரியங்களை செய்தாலும், எவ்வளவு தான் பணம், படிப்பு, அந்தஸ்து எது இருந்தாலும்
தேவன் எங்கே உங்களை அழைத்தாரோ, எதற்கு அழைத்தாரோ அதிலே நாம் நிலைத்து இருக்காவிட்டால் இவைகள் ஒன்றும் நமக்கு பிரயோஜனப்படாது. ஆக அவர் சொல்ல ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், 6வது வசனம், அப்பொழுது அவர், இப்படிப்பட்டதான நிலைமை, தங்களுடைய இயலாமை அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த வேளையில் தான் ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ராத்திரி பூரா கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வலையை படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். இதில் கர்த்தர் ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். படகுல வலது புறமாக வலையை போடுங்கள். அவங்க அப்படியே போட்டாங்க. திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அதை இழுக்க மாட்டாமல் அதற்காக அந்த பக்கம் போன மற்ற படகுக்காரர்களையும் கூப்பிட்டு அவர்கள் படகையும் நிரப்பினார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏன் இயேசு இந்த இடத்திலே வலது புறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு விடையை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஏன் வலதுபுறத்தில் போட சொன்னார் என்பது புரிந்து கொண்டீர்களா? தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவரை எங்கே வைத்திருக்கிறாராம்? தனது வலது பாரிசத்திலே. வசனம் சொல்கிறது, அந்த பேர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்த்தி தன்னுடைய வலது பாரிசத்திலே, உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி. ஆக அந்த வலது பாரிசத்தில் வலது பக்கத்தில் இருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் அதற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்க்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆக ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற எந்த நாமத்திற்கும் கட்டளைப்படவில்லை. வேற எந்த நாமத்தின் மூலமாகவும் எதன் மூலமாகவும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்திற்கு முன்பதாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் சகல முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றார், வலது புறத்திலே உங்கள் வலையை போடுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வலது புறத்திலே யார் இருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் அவரை தம்முடைய வலது பாரிசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எப்பொழுது அவர் இந்த மீட்பின் பணியை இந்த உலகத்திலே செய்து முடித்த பிறகு ஜெய கிறிஸ்துவாய் ஜெயக்கொடி ஏந்தியவராய் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பொழுது பிதாவானவர் அவரை தமது வலது பாரிசத்திலே வீற்றிருக்க வைத்தார். ஆக வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய தேவை நேரத்தில், உங்கள் பிரச்சனை நேரத்தில், உங்கள் கஷ்ட நேரத்தில் நீங்கள் யாரை பார்த்து சொல்லணும்? வலது புறத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் பிதாவானவர் அவர் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருவார். ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுகின்ற கிறிஸ்து அவர் வலது பாரிசத்தில் இருக்கின்றார். இதை மறந்து போய் விடாதீர்கள்.
உங்களுக்கும் எனக்கும் நடுவே மத்தியஸ்தராக இருப்பவர் ஒருவரே, அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடி வருகின்றது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இயேசு என்ற நாமம். அந்த கர்த்தரின் நாமத்தின் பெயரால் நாம் எதை கேட்டாலும் பிதாவானவர் நமக்கு தருகிறார். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பிதாவானவர் உங்களுக்கு கொடுப்பார். அது ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இதே லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1 6 7 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கேயும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம். என்ன? பேதுரு இவர்களெல்லாம் முழுதும் அங்கே மீன் பிடிப்பதற்காக முயற்சி எடுத்தார்கள். ஒரு மீனும் அகப்படலை. அந்த வலையெல்லாம் கழுவி அந்த படகுக்கிட்ட இருக்கும் பொழுது இயேசு அந்த படவில் ஏறி சொல்கிறாரு, படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கள். பேதுரு சொல்கிறார், முழுதும் தேடினோம், முழுதும் முயற்சி பண்ணோம், ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ அவர் சொல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல வலது பக்கத்திலே போடுங்கள் என்று சொல்லவில்லை. அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமை அடையவில்லை. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்க இன்னும் செல்லவில்லை. எனவே இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய உண்மை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை கேட்டு அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நிறைவாக எல்லாம் கிடைக்கும். சற்று ஆழத்திலே வலையை போடுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக செல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை புரிந்து செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செய்யுங்கள். உங்கள் முயற்சியின்படி அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, நீங்கள் விரும்புகிற பிரகாரம் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் அல்ல. என் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார், அதை யோசித்து தியானித்து அதன்படி நாம் செய்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு படகு அல்ல, பக்கத்தில் உள்ள படகுகளும் நிரம்பத்தக்கதாக, நமக்கு மட்டும் அல்ல, நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் வரும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டுவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இது. அந்த லூக்கா 5வது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சற்று ஆழத்திலே வலையை போடுங்கள் என்றார். அப்படி என்றால் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக கடந்து போங்கள். இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போங்கள். இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய சத்தியத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகின்றது. அதன் மூலமாய் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த யோவான் 21வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? வலது பக்கத்தில். ஏனென்றால் இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து விட்டார், வெற்றி சிறந்து விட்டார், பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கின்றார். எனவே வலது பக்கத்திலே எங்கே பார்த்தாலும் அங்கே தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது எது? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதே போல் இங்கே வலது பாரிசத்தில் இருப்பவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எனவே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 34:5 சொல்வது போல அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கத்தால் தலை குனிவதே இல்லை. நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், கிறிஸ்துவர்களோ, கிறிஸ்துவை அறியாதவர்களோ, மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டு. யாரெல்லாம் இயேசு என்று அவரை அங்கீகரிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டு.
ஆக நாம் நினைத்து கொள்ள வேண்டாம் இது கிறிஸ்தவர்களுக்குத்தான் இயேசுவை பற்றி தெரிந்து. அப்படி அல்ல. இங்கே சீடர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவோடு கூட தான் இருந்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கத்தான் செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் இயேசு தேடி வந்து சொல்கிறாரு, வலது பக்கமாக வலையை போடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்டதான போராட்டத்திற்கு மத்தியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இன்னும் சரியான சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இன்னும் அந்த பாரம்பரியத்தையே பின்பற்றி கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் வலைகளை வலது புறமாக போடுங்கள், வலது புறமாக போடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 20:7-8 வாசிக்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிலர் தங்களுடைய பவரை குறித்து, அதிகாரத்தை குறித்து, அதான் துரைத்தனங்களை குறித்து, தன்னுடைய பதவியை குறித்து, தங்களுடைய ஆஸ்தியை குறித்து, அந்தஸ்தை குறித்து, இப்படியாக பல உலக பிரகாரமான சில நன்மைகளை வைத்து கொண்டு அதில் பெருமை பாராட்டுகிறார்கள். என்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தை வைத்து எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம், என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, துஷ்பிரயோஜனப்படுத்தி நான் எதை வேண்டுமென்றாலும் சாதித்து கொள்ளலாம். இப்படியாக மமதையில் இருக்கின்ற மக்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறார்? அப்படி மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். எத்தனையோ பேரை நம்ம பார்த்து விட்டோமே. ஹிட்லரை குறித்து நமக்கு தெரியாதா? இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை லட்சம் யூதர்களை கொன்று குவித்தாரே. ஆனால் முடிவு என்ன? தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மகா அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தையே என்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தேன்னு சொன்னார். கடைசியில் சொற்ப வயதிலே அவர் மரணக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? என்னுடைய சடலத்தை எடுத்து செல்லும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் அந்த சவப்பெட்டிக்கு வெளியே நீட்டி வையுங்கள், என் வெறும் கையை மக்கள் பார்க்கட்டும், அவர்கள் பார்க்கட்டும். அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, இப்பொழுது கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். பாருங்க, தன்னுடைய வீரத்தை குறித்தும் பராக்கிரமத்தை குறித்தும் பெருமை பாராட்டி கொண்டிருந்தவன் சாகின்ற நிலைமையிலே சொற்ப வயதிலே செத்து போனார். அப்படியாக இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, முறிந்து விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். அதே போல் ஹாலிவுட்டில் மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை இருந்தாள், மெர்லின் மன்றோ. அவள் அழகை குறித்து அப்படியாகத்தான் எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள். அவ்வளோ பெரிய பணக்காரி. வின்டர் என்று சொன்னால் அது குளிர்காலத்திற்கு என்று ஒரு அரண்மனை, அதே போல் சம்மர் என்று சொன்னால் அந்த சமயத்திற்கென்று ஒரு அரண்மனை. இப்படியாக சுகபோகமாக வாழ்ந்தவள், சுகபோகமாக. அழகுக்கு பஞ்சமில்லை, பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் கடைசியில் அவளும் தற்கொலை செய்து கொண்டாள். காரணம், என்னை இந்த உலகத்தில் என்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் இல்லை, என்னுடைய தனிமை என்னை வாட்டுகிறது, ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அதுதான் முடிவு. உலகத்தின் மீது பற்று வைத்து கொண்டு உலகத்தினுடைய காரியங்கள் தான் சதம் என்று நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் எல்லோரும் முழிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன் அவர் அவ்வளவு தைரியமாக சொன்னார் என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக படையெடுத்து வந்து இவர்களை எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார்கள். அதில் அவர்களிலே கோலியாத் என்ற ஒருவன் பெரிய ராட்சதன். அவன் வந்து என்ன சொல்கின்றான்? நான் தனியாக வருகின்றேன், உங்களில் வீரமுள்ளவன் தனியாக வந்து என்னோடு போரிடட்டும், யார் ஜெயித்தாலும்
அடுத்த நாட்டுக்காரன் அவனுக்கு அடிமை. எல்லாம் சேலஞ்ச் பண்ணி கொண்டிருந்தான், சவால் விட்டு கொண்டிருந்தான். ஏறக்குறைய 40 நாட்களுக்கு மேலாக அவன் சவால் விட்டு கொண்டிருந்தான். இங்கே சவுலின் படைகள் எல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. யார் போவது? யார் போனாலும் ஒரு சின்ன பூச்சியை நசுக்குவது போல் அவன் நசுக்கி போட்டு விடுவான் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் தாவீது வருகின்றான். தன் அண்ணன்மாரை பார்க்கும்படியாய் அவன் காரியங்களை கேட்கின்றான். பிறகு சொல்கிறான், நான் அவனை எதிர்த்து போரிடுகிறேன். எல்லோரும் அவனை பரிகாசம் பண்ணினார்கள். நீ சின்ன பையன், ஒன்றும் உனக்கு தெரியாது. நாங்களே இவ்வளோ வீரமிக்கவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், இவ்வளவு படைக்கலன் உள்ளவர்கள், அதை பற்றிய எல்லா அறிவும் எங்களுக்கு உண்டு. நாங்களே பயந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஒன்றுமறியாத சிறுவன், ஆடுகளை காட்டிலே வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருப்பவன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த தாவீது துணிந்து வந்து சொன்ன ஒரு காரியம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம். அவன் வந்து கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் என்ன சொல்கிறான்? இந்த கூழாங்கல்லையும் இப்படிப்பட்டதான ஒரு அற்ப ஆயுதத்தையும் கொண்டு வந்து எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்கின்றாயே, என்னை என்னவென்று நீ நினைத்து கொண்டாய்? பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது, இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தாவீது என்ன சொல்கிறான்? பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டிகளோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகின்றேன். நீ பட்டயத்தை நம்பியிருக்க, உன்னுடைய பலத்தை நம்பியிருக்க, பராக்கிரமத்தை நம்பியிருக்க. ஆனால் நான் யாரை நம்பியிருக்கேன் தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய கவனிலிருந்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து அடிக்க, அந்த இயேசுவின் நாமம் என்ற அந்த உன்னதமான நாமம் அந்த கூழாங்கல் மூலமாக கோலியாத்தை வீழ்த்தியது. ஆகவே தான் நான் சொன்னேன், அவர்களெல்லாம் முறிந்து விழுந்தார்கள். யார் தங்க பலத்தை நம்பி இருந்தார்களோ, சுயத்தை நம்பி இருந்தார்களோ, அவர்களெல்லாம் விழுந்து போனார்கள். கர்த்தரின் நாமத்தை நான் நம்பி இருந்தேன், ஆகவே எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதன் நிமித்தமாக தான் சொன்னார், உங்கள் வலைகளை வலது பக்கத்திலே போடுங்கள். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய விண்ணப்பத்தை வையுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், வழியே இல்லை, நம்பிக்கையே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க என் தேவனால் கூடும். முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால வலது பக்கத்தில் போடுறோன்னு போட்டாங்க. அது என்னென்ன 153 ஒரு பெரிய மீன்கள், அதிகமான மீன்கள், வலையை கிழிந்து போகத்தக்கதாக அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தரிடத்தில் நாம் அதை தான் கேட்க போகிறோம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நம்பி கர்த்தாவே, நாங்கள் அந்த வலது புறத்திலே எங்கள் வலையை போடுகிறோம், எங்கள் விண்ணப்பத்தை போடுகிறோம் ஆண்டவரே, எங்கள் பெருமூச்சை விடுகிறோம் சுவாமி, எங்கள் கண்ணீரை சிந்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான உம்முடைய நாமமாகிய இயேசு என்ற நாமத்தின் மூலமாய் நாங்கள் பிதாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை நோக்கி பார்க்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், பிள்ளைகளே என்று அன்பாய் அழைக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆகவே நாங்கள் எதை குறித்து இனி கவலைப்படாதபடிக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட தான் இருக்கின்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுடனே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதன் மூலமாய் உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் இந்த விசுவாச விதையை நீர் விதைப்பீராக ஆண்டவரே. அது அவர்கள் வாழ்க்கையிலே நூறத்தனையான பலனை தரட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்வதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் மூலமாய் உங்கள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
தகப்பனே, உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஆகவே எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாத படிக்க தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தாவே, நாங்கள் சமாதானத்துடன் வாழ கிருபை தருவீராக. அந்த கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் தாரும். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. God bless you.